இங்கே பேசினவர் அங்கேயும் போய் பேசிட்டார். என்னன்னு சொல்லிட்டாரு, மரியாதையாக கொடு இல்லைன்னா தொலைச்சிருவேன், சீக்கிரம் வந்த உடனே கடகடன்னு எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து அனுப்பிச்சிருன்னு. பாருங்கள், கர்த்தர் ரெண்டு பக்கமும் வேலை செய்கிறாரு. ஸோ இவன்கிட்ட போய் கேளுன்னாரு, அவன்கிட்ட போய் மரியாதையா கொடுன்னாரு. இப்போ வாசிப்போம் 12ஆம் அதிகாரம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்கள் கொடுத்தார்கள். இவ்விதமாக அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். கொள்ளை இல்லாமையா தேவனுடைய ஜனங்கள்? இடலாம். ஏன்னா அவன் கொள்ளை அடிச்சிருக்கிறான். அவங்கிட்டேருந்து கொள்ளையிடுறதுல தப்பு கிடையாது. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாக பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார். இப்படி தான் அவங்க பிரயாணத்தை ஆரம்பித்தாங்க. பாருங்கள், கிளம்புறதுக்கு முன்னால் இந்த ஏழையாக இருந்த தரித்திரத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்கள், அரை வயிற்று கஞ்சியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர்கள், அந்த தேசத்திலே ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தவர்கள், கீழானவர்களாக இருந்தவர்கள், ஐஸ்வர்யத்தினால் நிரம்பினவர்களாக வெள்ளியும் பொன்னியும் மூட்டை கட்டிட்டு தான் அங்கிருந்து கிளம்புகிறார்கள். ஏனென்றால் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை அவருடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுகிறார். இந்த காரியங்கள்லாம் செய்கிறார். 35ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். யாத்ரா 35, யாத்ராமத்திலே 35 4ஆம் வசனம். பின்னும் மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி, உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். இப்போ காணிக்கையை செலுத்த சொல்கிறார். கவனிங்க, மனம் உள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். அப்படி லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுது. நீ கேட்கலாம், என்ன அது காணிக்கை செலுத்துன்னு சொல்கிறாரு? செலுத்துன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் பொன்னும் வெள்ளியும் ஆரம்பிக்கிறாரு. இந்த அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள்ட்ட ஏது பொன்னும் வெள்ளியும்? கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கொடுத்தவர் தான் இப்போ என்ன சொல்கிறார்? கொண்டு வான்றார். ஹலோ, கவனிக்கிறீங்களா? எங்கிருந்து வந்து இந்த பொண்ணு வெள்ளியெல்லாம் இவங்கள்ட்ட இருந்ததா? இவங்க சம்பாரிச்சாங்களா? கிடையாது. அங்கே இருந்தாங்க. கர்த்தரெல்லாம் கலெக்ட் பண்ண சொன்னார், பத்திரமா எடுத்துகிட்டு வான்னாரு. அது ஒரு வேலைக்காக. அது கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை தந்தார் என்று சொன்னால், வெள்ளி பொன்னியும் தந்தார் என்று சொன்னால், அதை ஒரு காரியத்துக்காக, ஒரு நோக்கத்துக்காக தருகிறார். அப்போ காணிக்கைன்னு வரும்போது அவர் என்ன சொல்கிறார்? கொண்டு வா, வெள்ளியும் பொண்ணு எல்லாத்தையும் கொண்டு வான்றாரு. கொடுத்ததெல்லாம் கேட்கிறார். ஆனால் பிடுங்கிறது இல்லை கர்த்தர். அவர் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜென்டில்மேன். கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு அப்புறம் சொல்கிறார், மனம் உள்ளவன் எவனோ கொண்டு வான்றார். அதுதான் அங்கே அருமை. நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. நாம் ஒன்றையும் பெருசாக நாம் உற்பத்தி செய்யலை. இந்த உலகத்தில் எதையும் நாம் உண்டாக்கிறவில்லை. எல்லாரும் ஒன்றுமே நம்மளால் உண்டாகலை. பாருங்கள், எல்லாம் அவர் உண்டாக்கினார், எல்லாத்தையும் அவர் தந்தார், எல்லாம் அவரிடத்திலிருந்து வந்தது இல்லையா? ஆனால் நம்மகிட்ட கேட்கும்போது எப்படி கேட்குறாரு? எவ்வளோ ஜென்டில்மேன்லியாக இருக்கிறார் பாருங்கள். அவர் எவ்வளோ ஒரு அருமையானவராக சொல்கிறார், மனம் உள்ளவன் எவனோ, உனக்கு விருப்பம் இருந்தால் கொடுப்பா. உன் விருப்பத்தின்படி தான் கேட்குறேன். ஒன்றது பிடுங்க போகல, பிடுங்கலாம் வேணும்னா அவர். ஆனால் அவர் சொல்கிற